ஹாய் ஆல், நான் இன்னைக்கு ஆர்டினோ ப்ளூடூத் எல்இடி கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிமுலேஷன் ப்ராஜெக்ட் என்னென்னா, ஒரு ப்ளூடூத் வச்சு ஆர்டினோவோட எல்இடியை வந்து ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். என்கிட்ட இப்போ ப்ளூடூத் மாடியூல் இல்லை, ஏன்னா நம்மளால சிமுலேஷனில் அது பண்ண முடியாது. நம்ம நார்மலாக எடுத்து பண்ணும்போது HC05 இல்லைன்னா HC06 அப்படின்ற மாடியூல்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதனோட அப்ளிகேஷனை வந்து ஃபோனில் நம்ம பேர் பண்ணிவிட்டு ஃபோன்லேருந்து ஆர்டினோவோட இன்பில்ட் எல்இடியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா ஆர்டினோ கூட ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் எல்இடி கனெக்ட் பண்ணி அதையும் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர்டினோ கூட எது நம்ம கனெக்ட் பண்ணாலும் இங்கேருந்து ப்ளூடூத் வச்சு நம்ம பண்ண முடியும். அது வந்து ஒரு டெமோவாக நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சிமுலேஷன் டூலாக பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம்னா, சீரியல் மானிட்டரில் நான் 1 டைப் பண்ணால் இங்கே இருக்கிற எல்இடி வந்து ஆன் ஆகணும், அண்ட் 0 டைப் பண்ணால் இங்கே இருக்கிற இன்பில்ட் எல்இடி ஆஃப் ஆகணும். கூட பார்ப்போமா? எல்இடி பின்னை வந்து அவுட்புட்டாக நான் டிஃபைன் பண்ணிட்டேன். செட்டப்புக்குள்ளார அந்த அவுட்புட் பின்னை வந்து டிஃபைன் பண்ணிட்டேன், எல்இடி அவுட்புட்டை. அப்புறம் சீரியல் கம்யூனிகேஷனை பிகின் பண்ணிட்டேன். அது வந்து சீரியல் மானிட்டரில் என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, சிமுலேஷன் சென்ட் 1 or 0 or ஆன் ஆர் ஆஃப். 1 இல்லைன்னா 0 டைப் பண்ணுங்க, இல்லைன்னா ஆன் ஆர் ஆஃப் பண்ணுங்க, ஆன் ஆர் ஆஃப்ன்ற டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ நம்ம 1 டைப் பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்இடி வந்து ஆன் ஆகும், 0 அப்படின்னு டைப் பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்இடி வந்து ஆஃப் ஆகும். லூப்குள்ளே பார்த்தீங்கன்னா, இஃப் சீரியல் கம்யூனிகேஷன் இஸ் அவைலபிள் அப்படின்னா ஒரு நியூ லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அந்த நியூ லைன் எப்படி இருக்குன்னா, அதுக்குள்ள நம்ம டைப் பண்ணும்போது எக்ஸஸ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். சீரியல் பிரிண்ட்டில் வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி வரும். நம்ம 1 டைப் பண்ணால் ரிசீவ்டுன்னு அது சொல்லும். சப்போஸ் நம்ம கொடுக்குற கமெண்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற எல்இடி ஆன் ஆகும். 0 அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்இடி வந்து ஆஃப் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம இன்னுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து அன்னோன் கமெண்ட். நம்ம 1 இல்லைன்னா 0க்கு பதிலாக வேறு ஏதாவது டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அன்னோன் கமெண்ட்னு சொல்லி சொல்லும். இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்ப்போமா? சீரியல் மானிட்டரில் நான் இப்போ 1 டைப் பண்ணி சென்ட் கொடுக்க போகிறேன். பாருங்க, ரிசீவ்டு 1, அப்புறம் எல்இடி ஆன். நீ பாருங்க, எல்இடி ஆன் ஆயிடுச்சு. நான் வந்து 0 டைப் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். அது ரிசீவ்டு 0ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு எல்இடி இங்கே இருக்கிற எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. நான் திரும்ப பண்ணுறேன், 1 டைப் பண்ணுறேன், எல்இடி இஸ் ஆன். 0 எல்இடி இஸ் ஆஃப். நான் வந்து ஒரு 2 டைப் பண்ணுறேன். பாருங்க, அது அன்னோன் கமெண்ட்னு சொல்லுது. 1 or 0 கொடுக்கணும், இல்லைன்னா ஆன் ஆர் ஆஃப்னு டைப் பண்ணுவோம். ஆன் டைப் பண்ணுறேன், ஆன் கொடுத்தாலும் ஆன் எல்இடி ஆன் ஆகும். ஆஃப் கொடுக்குறேன், எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. சிமிலர்லி நம்ம வந்து HC05 அப்படின்ற மாடியூலை வந்து டேரக்டாக ஆர்டினோவில் நம்ம கனெக்ட் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.